சன் பிக்சர்ஸ் மற்றும் சூப்பர் ஸ்டார் கூட்டணி இணைந்து ஜெயிலர் என்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தாங்க. அதன் பின்னர் இவர்கள் மீண்டும் இணைந்திருக்க படம் தான் கூலி. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகனா நடிக்கிறாரு. கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியானதே பலர் மனதில் ரொம்பவே ஆச்சரியத்தை உருவானது. மற்றும் பார்த்தீங்கன்னா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரம் இருக்கிறது. அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட எந்திரன் படம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் நடிக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பன்மடங்கானது. மேலும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவதனால படம் லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இந்த படம் இடம்பெறுமா என்ற கேள்வி பலரது மனதில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் கார்த்தி நடிப்பில் கைதி, கமல்ஹாசன் மற்றும் சூர்யா நடிப்பில் விக்ரம் மற்றும் விஜய் நடிப்பில் லியோ ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்நிலையில் படம் குறித்த அப்டேட்கள் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் காத்து கொண்டிருந்த நிலையில் படம் குறித்த அப்டேட்கள் நேற்று முதல், அதாவது ஆகஸ்ட் 28 முதல் படத்தில் நடிச்சிருக்க கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தும் படும் என படக்குழு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் படக்குழு வெளியிட்டிருக்க அப்டேட் ரசிகர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. படக்குழு தரப்புல வெளியிடப்பட்ட அப்டேட்ல மலையாள சினிமாக்களில் இருந்து தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி பெரும் பாராட்டுகளை பெற்று வரும் நடிகரான ஷவுபின் ஷாகீர் கூலி படத்துல தயால் என்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு என படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. கும்பலாங்கி நைட்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற மலையாள படங்களில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருக்க சௌபின் ஷாகர் கூலி படத்தில் நடிக்கிறார் என்ற அறிவிப்பு பலரையும் மகிழ்ச்சியில் ஆத்திருக்கு. இன்னைக்கு இந்த படத்தில் நடிக்க போகிற வில்லனை பற்றி யாரு, அதாவது அமீர்கானா இருப்பாரா அப்படின்ற ஃபோட்டோ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது அனிருத்தோட இசையில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பர் ஸ்டாரோடைய ரஜினிகாந்த் பர்த்டேக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் பொங்கலுக்கு இந்த படத்தோடைய டீசர் ரிலீஸ் பண்ணலாம் எனவும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதை தொடர்ந்து ட்ரெய்லர் மற்றும் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே ஜெயிலரில் எப்படி சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அது போல தான் இந்த படத்துலையும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம் சன் பிக்சர்ஸ். அதாவது லோகேஷ் கனகராஜ் கடைசியாக எடுத்த லியோ படம் சரிக்கிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு வர கூலி படத்தை வேற லெவலில் கொடுக்கணும் எனவும், அதனால் அனிருத் கிட்ட நிச்சயமாக இந்த படத்தோடைய மியூசிக் வேற லெவலில் இருக்கணும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தரமான சம்பவமாக இருக்கணும், ரசிகர்கள் அனைவருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காராம். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பார்த்து ஒரு மியூசிக்கையும் டியூன்ஸையும் எல்லாத்தையும் பக்காவாக போட்டிருக்காராம் அனிருத். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் 1000 பேர்களை கொண்டு அதுக்கு நடுவில் ரஜினி ஆடுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட் வரும்போது தான் நமக்கும் தெரியும். நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.